கூட்டம் இன்னைக்கு களை கட்டி இருக்குதா? பீவாத்தியா? பீவாத்தா? வாத்து ஓத்துன்னு கிடப்ப பேசுற பேச்சுல ஓடி போயிருந்தேன். வேற பாருங்களேன், வாத்தாமே மண்டை மண்டை மாதிரியா இருக்கு. இருந்துட்டு போகுது. ஆனே நல்ல மனுஷன் கட் பண்றா தம்பி. ராமேஸ்வரத்துல அள்ளி வச்சுதான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, போடுங்கப்பா. இங்க அமைந்து கொண்டிருக்கும் கடலாடி கிராமத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளருமான அன்பு அண்ணன் ஆரியண்ணன் முத்துப்பாண்டியன் அவர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு முத்துப்பாண்டி, இங்கே ஒரு முத்துப்பாண்டி, ரெண்டு முத்துப்பாண்டியன். இங்க இருந்து காசு கொடுத்து தள்ளி விடுறவரு, அங்க இருந்து அங்க தள்ளி விடுறவரு அவரு. என்கிட்ட ஒரு பக்கம் தள்ளி விட்டா சரி. முதல்ல என்ன ஓவாத்து ஆளை பாக்குறாப்புல, என்ன பசுமையா இருக்கிறாளே அப்படின்னு. அப்படித்தானே? சரி, வந்தமா சிறப்பா தொழிலை செஞ்சோமா, சம்பளத்தை வாங்கணுமா போட மாட்டிருக்கணும். ஆரம்பிச்சிடுமா? பிடிங்கம்மா. சரி, நல்லா இருப்பேன். சிவனேன்னு உட்காருன்னா வெதறு தெரிச்சு போயிடும். சரியா? நான் நேத்து ரொம்ப அடக்கமா இது பண்ணேன். இன்னைக்கு வாயை திறக்க விட்டுறாத. ஒரு போட்டியில வந்து விட்டா
அதானே முதலாட்டம் பெட்டிக்காரவங்களுக்கு, இரண்டாவது ஆட்டம் விருதாக்காரவங்களுக்கு. இந்த வந்தவொடனே இந்த பாவடையத்தை ஏன் தூக்குற? கீழே போடு. கீவாட்டு பார்த்துட்டு போட்டுமுதே. கீவாத்தா மூதேவி மேல வரணும், கீழே என்னத்தை இதே பார்த்துக்கிட்டு கிடக்குற முண்டை கீரை முண்டை. அதானே கீவாத்து ஓ வாத்துன்னுக்கிட்டு. ஆமா, ஏன் உனக்கு இந்த பேர் வந்துச்சு? ஏன் இந்த பேர் உனக்கு வந்து செப்பு? இங்க பிடிக்கிறான் பாரு, இங்க பிடிச்சி என்ன காமிக்கிறாப்ப? நான் பாவடத்துக்குறேன், இங்க பிடிக்கிறேன். குளிருக்கு ஒரு மாதிரி முதலாட்டம் பெட்டிக்காரவங்களுக்கு, இரண்டாவது ஆட்டம் மிருதாக்காரவங்களுக்கு, மூன்றாவது ஆட்டம் ஆல்ரவுண்டுக்காரவங்களுக்கு, நான்காவது ஆட்டம் தாளக்காருக்கு. 4 பேத்துக்கு 4 ஓடு ஓட்டுட்டு 5வது யாருக்கு? சம்பங்குளம் சமூகராசாவுக்கு. நான் கேக்குறேன், நீ ஒரு ஆளோட நிப்பாட்டவே மாட்டியா? என்ன மசத்துக்கு நிப்பாட்டணும்னு கேக்குறேன். முதல்ல ராமதாச நிப்பாட்ட சொல்ற. மாட்டுதாசி பஸ் ஸ்டாண்ட்ல 4 பொம்பளையோட திரிஞ்சுக்கிட்டு கிடக்குற. உன்னையோட சேர்ந்து 5 ஒன்னையும் சேர்த்துக்காதுல 4 பேத்துல சேர்த்து நக்குன. முதல்ல நேத்து தான் ஒரு லட்சணத்தை பார்த்தேன்னு புதுச்சா வந்தோடனே ஒழுக்கமா குறைய கலட்டு தாயல் பத்தி பேசாத. நோனிய கலட்ட போற பண்ணி அவனை ஏலே உன் வாயில வந்து வசம்ப வச்சு தேய்க்க சிவனு ஊர்ந்த காசை வாங்கி நான் சீட்டு காசு கட்டேன். அதனால மாமா 4 பேத்துக்கு 4 போடு போட்டு நம்மால கூப்பிட முடியா? யாரும் பொண்ணாட போத்துறீங்களானே? அண்ணா எனக்கு எதுவும் துண்டி அது எனக்கு போத்துறீங்களா? அப்பு இந்த தோச்சு போடு. வீச்ச முடத்து போத்திக்க. 2 துண்டு வச்சிருக்கிறேன். தெரியும், அது தெரிஞ்ச விஷயம் தானே. தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல 3. ஆமா ஊதினா 3. எதுல விடுறது? வாயில விடு. நேத்து தானடா விட்டேன். அப்படியா? கடலை குளவரத்துல அப்பா வண்டி இந்த தள்ளாடுது என்ன சரக்கு சாப்பிட்டா இருந்தே சாமி. நடக்கவே முடியாது அவருக்கு போய் சிங்கம். உக்காரியா முட்டா மச்சான் சும்மா ஐயோ. கூட்டலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்தவள்ளி, வாழ பிடிக்க வந்தவள்ளி, கூட்டலூர் குண்டுமல்லி மாமா பாட பிடிக்க வந்தவள்ளி. என்ன பாட்டு வேணா பாடு. இப்ப பாடுற பாட்டு மட்டும் பாடாது. இது எங்க கம்பெனி பாட்டு. தலைவன் கம்பெனி பாட்டு தலைவன் தூக்கிட்டியே. தனியா பட்டி ஜிங்ஸ் 5 ஒரு ஆள 2 ஆள தூங்கல கனவுலயே போயிட்டு இருக்காரு. தனியா படுத்திருந்தாலும் ரூமுக்குள்ள சேர்த்து வந்து இதுல விட்டு வாயில விடு.
என்னக்கா ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரியா பாருங்க. தம்பி நீ ஏன் பாட பாடுறா நான் நான் போயிட்டு இருக்கு இல்ல டைமிங் வேற மாதிரி டேய், உனக்கு கேக்குது. அத்தை நீ அதே நினைப்புல இருந்தா அப்படிதான் கேட்கும் உனக்கு ஆளிருந்தா ஏலே என்ன? உடனே பிடிக்காத மாதிரி நாராசம் நாராசம் கருமம்டா. அட, அட, அட. இந்த மாதிரி ஆண்களை கண்டாலே 16 அடி தள்ளி நிக்கிறவா பீவாத்து வாவாத்து ஆளிருந்தா ஏப்பா, பீவாத்து எதுவும் தெரிஞ்சாப்பா? இன்னைக்கு வண்டி ஒரு மாதிரியா இருக்கு இப்போ ஒண்ணும் இல்லையே. சார் சந்திக்கக்கூடிய விரைவாக சந்திக்கணும். சகலகமாக வென்று போற்றக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கென இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் வெற்றி கோடி நாட்டிக் கொண்டிருக்கும் சம்மகுளம் சண்முகராஜா. ஆமா நேத்து அவரை விட்டுட்டேன். எதுல விட்ட? எதிரையா விட்டேன். வேறாட்ட விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு மாட்டிருக்காரு. யானை இழைச்சுச்சுன்னா எலி ஏறிக்கிட்டு அடிக்குமா? எதுல அடிக்கும்? எதுலையா அடிக்கி மூடிக்கிட்டு உட்காருங்கடா 2 வயலுகளை குஞ்சு பருத்தவங்களா. ஏன் உனக்கு என்ன பொறாமையா இருக்குமே? ஆமா சச்சை எச்சு ஊறுது. பேச்சின் பெருச்சாளி. நான் அந்த போட்டியில தோத்து விட்டேன் என்றால் போட்டியில தோத்து என் அருமை சிங்கம் என் ஆரோக்கிய சிங்கம் என் டார்லிங் ஓவாத்து தூக்கு போட்டு தொங்குவார். பீவாத்து. பீவாத்தா உனக்கு யார் யா பீவாத்துன்னு பேர் வச்சது? அந்த மோள மாட்டேன். தண்ணி அடிச்சாருன்னா பீவாத்து மாதிரியே திரிவாப்புல. எத்தனையோ ராஜாவை நானும் சந்திச்சிருக்கிறேன். இங்க வருகை குடிக்கும் சண்முகராஜா. அடாட பேச்சின் பெருச்சாளி எம்பிட்டு ஒரு அழகா பேசுறாரு. வசன பேரரசு. வாயி எந்த ஆம்பளைக்கு இப்படி இருக்கோ அட்ட தருத்திரிய பேசவே கூடாது. முதல்ல பேசுற பெண்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். இப்படி பேசுறாங்களே இப்படி பேசுறாங்களே இப்படி பேசுறாங்களேன்னு. பொம்பளை எதிர்பார்க்கலாம், நீ எதுக்கு எதிர்பார்க்க? ஏன்டா அப்ப நான் பொம்பளை ஏய் நக்கடா. சரி என் அழகுக்கு என் அறிவுக்கு நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நேர தத்தனரியில தான் இருக்கு. நல்ல சுடுகாடு இருக்கும். ஏன்டா என்னையும் கொண்டு போக ஐடியா பண்றீங்களா? அடுத்த டார்கெட் யாரு? அப்படியே நான் போனாலும் உங்க 4 பேத்தையும் விட்டுட்டு அதே போயிடுறேன். மாதிரிதான் அவன் சொன்னேன். மரியாதையா ஆளுக்கு ஒரு எலும்புச்சம்பளத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. அவன் விட்டுட்டேன், நான் விடவே மாட்டேன். உத்து உத்து பார்ப்பேன். ஞாபகத்துல வச்சுக்க. நீ சொன்னால் என் அழகுக்கு என் அறிவுக்கு எத்தனையோ பேர் பொண்ணு கட்டு வந்தாங்க. சச்சின் டெண்டுல்கர் தோனி முத கொண்டு கேட்டு வந்தாங்க. இங்க வரு. தோனியா ஏய், தோனிட்ட போத நோனியை நடத்திடுவேன். எத்தனை எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழமே காஞ்சி போச்சுதான். என் கனவுல அடிக்கடி வந்துகிட்டு இருக்கான்டா. தமிழ் பாடி போனது அன்னைக்கு வாங்கினது. சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்போ சுந்தரி ஊர்த்தி மயிலாட ஒன்னே முக்கா ஃபுல்லா. ஏய் பீவாத்து குண்டி மாதிரியே இருக்கையா. மேலே மத்திய பிரதேசம் நல்லா இருக்கு, கீழே உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்கு. நடுவில் உத்தரப்பிரதேசம் தான் ஒரு மாதிரியா இருக்கு. சுத்தம் பண்ணி தரேன், போய்க்கிறியா? நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அகலம் என்பே, நல்ல அகலம் என்பே. ஊம்பாவா ஊம்பாவா ஆம்பல் ஆம்பல் பூம்பாவாய். அதத்தாயா பாடுறேன். உனக்கு எக்கோவில் அப்படி கேக்குது. சீட்டு கெட்டு ராஜா ராஜா ஒரு தடவை ஒரு தடவை சிவாத்து ஒரு தடவை சிவாத்து ஒரு தடவை ஓவாத்து ஒரு தடவை ஒன்ன ஒரு தடவை பஸ் ஸ்டாண்ட்ல ஆடுற முண்டை மாதிரி இருக்கா பாரு. யார் என்னன்னு முதல்ல விசாரிச்சு பாப்போம். சாரி ப்ரோ சாரி ப்ரோ. இந்த கண்ணாடிக்கு அடே அப்பா எவ்வளவு கிளாமரா இருக்கா. அள்ளி கொடுக்கலாமியா. ஹலோ மேடம். ஹலோ ஓச்சு ஊப்பத்து சிக்கப்ப சொக்கத்தல. ஜவரா என்னது
ஊம்பு சித்திக்கல கடலாடிக்கு சக்கத ஊம்பு பொச்சுனக்கு சத்தக்கல ಇಲ್ಲಿ ಮುಚ್ಚಕು ತೂಲೊಚ್ಚೋದ ಪಾರಿ ತುಮಲಕಡ ಕುಲುಕುಲು ಬುಳುಕುಚ್ಚನ ಮಾತಾರ ಭಾಷೆಕತಕಲ ಸೋರಕತನ ಮುಟ್ಟಕತ ಓವಾತಕತ ಊಂಪ ತಕ್ತಲ್ಲ ಈ ಮೇರಕಲ್ಲ ತೊಚ್ಚೋದಕಲ ಆಂಜನೇಯರ ಮೈಕ್ ಸೆಟ್ ಓನರ್ ತೊಡಕಲ ಪೊಚ್ಚಿನಕ್ಕೆ ಬುಳುಕುಚ್ಚನ ಮಾತಾರ ಅಬ್ಬಕ ರಾಮದಾಸಕತಕಲ ಕುಂಡಿಕತಕಲ ಪುರುಟಸಕತಲ ಬರಕತರ ಕೊಲೆ ಬರಕತರ ಸೂತುವತಿ ಜಯರಾಜು ಬದಕರಕಲ ಮೂರ್ಕರ ವಾಚಕತಕಲ ಮದದಕತಕಲ ಕುಣಿಯ ವಚಕತಕಲ ಕುಂಡಿಕಲ ಸದಲ ಸಂಪರಕಲ ವೆಟ್ಟಿವೇಲು ಕುಳು ಬಚ್ಚಿ ಉಡತಕಲ ಬುಳಪುತಕಲ ಬುಳುಕ 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 ಅಬ್ಬತಕಲ ಓವಾತಕಲ ಓವಾ ಬಾಯಿಕತಕಲ ಓತ್ತಕಸದಲ ಉತ್ತರ ಬರಕಲ ಮದಕ ಉಂದರ ಕಲ ಕುಂಗಮರಕ ನುಂದುದ ನೂತರ ಕರಣ ಬರಕಲ ಕುಡು ಕುಣಿಕರು ಬುಕ್ಕ ಅಬ್ಬ ಸುಂದಕ ಚಂದಲಲ ಅಂಬತಕಲ ಅಬ್ಬ ಉಳ್ಳನೆ ತಡಕ ಸದಕಲ ಅಬ್ಬತಕಲ ಮೊಳತ ಸಕತಕಲ ಈ ಸಕತಕಲ ಊದರಕಲ ಮಲಟಾರ್ ಭೂತಕರಕನ ಮಲಟಾರ್ಲ ಬುಳುಕ 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 ನೀ ರಾಮದಾಸ ನಾಕ ತಲೆ ಸತಲ ஆபரக ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண நாக்கு தள்ளி நிப்பாட்டி 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 நீ நிப்பாட்டி என்ன நீ என்ன போடுறது என்ன எதை பேசுறாங்க யாரா கூடமா பேசுறீங்க என்ன மத்துக்கு தமிழ்நாட்டு பொம்பளை எப்படி பேசணும் தமிழ்நாட்டு ஆம்பளை ஒரு பொம்பளை பேசும்போது நிப்பாட்டி பேசணும் முதல்ல நிப்பாட்டி பேசக்கூடாது பொம்பளை பேசையில நிப்பாட்டின வையே நீ சொன்னையில யானை இலச்சி அடிச்சுக்கிட்டா எலி ஏறி அடிக்க முடியும் ஆம்பளை யானை நீ எலி நான் இலச்சண்டா ஏறி அடிச்சிருவேன் உன்னை ஏறி அடிக்கத்தான் என்னைய போட்டிருக்கு ஏறி அடிச்சு கிழிச்ச முதல்ல கிழிக்க தாண்டி அடிக்கிறேன் அடிய பத்தி நான் அரை மணி நேரத்துல தெரியும் முதல்ல அடிய பத்தி 30 வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நேத்தே விட்டேன் நான் ஞாபகத்துல வச்சுக்கோ நேத்து நீ அவன் வாயில விட்டேனா என்ன காரணம் தெரியுமா நேத்து நான் விட்ட பாத்தியா இன்னைக்கு வச்சு உன்னை செய்யணும் தான் நேத்து விட்டது நான் யாரு இன்னைக்கு வச்சு செய்யணும்னா நேத்து நான் உன்னை விட்டேன் யாரு முதல்ல நீ யாரு இந்த இடத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் எனக்கு என்ன சம்பந்தம் அதற்கு பேசி அம்பலகாரி பத்த வாங்க பேசி நாட்ட மட்டும் நீ ஏன் தேட கூடாது நாட்டாமதே ஆம்பளைக்கு பேர் நாட்டாம பொம்பளை என்ன அரட்டி பேசாத தொண்டை பெருசா அரட்டி விட்டு அடிச்சு விடுவேன் அறுத்துட்டு போயிரு தொங்க விட்டு பிராய்லர் கோழி மாதிரி புருட்டு கிழிச்சு விடுவேன் அங்க என் சமூகராசா நாங்க ரோதா செல்வி நீங்க அப்படியே கட்டி உருட்டி பிராய்லர் கோழி மாதிரி உருப்பீங்க நான் ஒரே தூக்கு போட்டு அமுக்கி போட்டு மூத்திர கவிச்சு செத்துறேன் நீனு ஆட்டை உரிக்கிறது ஆம்பளை கோழிய வெட்டுறது ஆம்பளை மாட்டை அடக்கிறது ஆம்பளை என்னத்தை கிழிச்சிட போற என்னத்தை புடிக்கிற போற உட்கார்ந்து அடிக்கிற உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா நின்றுகிட்டு கையில பிடிச்சு அடிக்கிறவன் நோக்கல் யானை படம் வரைவேன் குதிரை படம் வரைவேன் புலி படம் வரைவேன் உன் தொண்டைமான் புதுக்கோட்டைக்கு ரூட்டை காமிப்பேன்டி இந்தியா மேப் இருக்கு தெரியுமா இந்தியா மேப் மாதிரி நாங்க நீ கீழே தொங்குற இலங்க மாதிரி நீ எல்லாம் என்ன ஆளு எனக்கு உன்னை வச்சு செய்யறதுக்கு தான் இன்னைக்கு முத்துப்பாண்டியன் வில்வத்துறை என்னை போட்டு சொன்னீங்களே 3 முழத்தை தொங்க விட்டு இருக்கீங்க நீங்க புலிப்படம் வரையலாம் சிங்கப்படம் வரையலாம் இந்தியாவுக்கு மேப்பே காமிக்கலாம் உன்னைய புடிச்சுக்கிட்டு நுனிய நான் நறுக்கனா நீ ஓவாத்து மாதிரி உட்காந்துக்கிட்டு குழி பறிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டிய என்னத்தை நீ நறுக்கிற போற என்னத்தை நறுக்க முடியும் நறுக்கிறதுக்கு பிறந்தவனே ஆம்பளை அடங்கு 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 நீ அடங்கு சத்தம் சவுடாலு என்னகிட்ட ஆகாது நாடக உலகத்துல இன்னைக்கு சொல்றேன் இந்த கூட்டத்துல ராதா செல்வி அடக்குற ஒரே பப்புனு இந்த சம்பவம் சண்முகராஜா அதே நாடக உலகத்துல நானும் சொல்றேன் சம்மங்குளம் சமூகராஜாவை அடக்குற தைரியம் தெனா விட்டு திறமை ராதா செல்விக்கு மட்டும்தான் இருக்கு இந்த கடலாடி தேவர் மகாசபையில சொல்றேன் இந்த மேடையில 2 நீயா இல்ல நானான்னு பாத்துக்குருவான் பருப்ப கலட்டி என் சட்டியில போட்டு அவிச்சு நான் மத்த போட்டு கடைஞ்ச அந்த பருப்ப ஒண்ணுமே இல்லாம உன் விதைய எடுக்கல பார்த்தால நான் புதுக்கோட்டை ராதா செல்வியா சமூகராஜாவா நீ ஒரு பருப்ப பாத்திருப்ப என்கிட்ட 3 பருப்பு இருக்கு என்ன பருப்பு தூ பருப்பு ஊ பருப்பு பா பருப்பு அது என்ன தூ பருப்புனா என்ன தூ பருப்புனா துவரம் பருப்பு ஊ பருப்புனா என்ன உளுந்தம் பருப்பு பா பருப்புனா என்ன பாசி பருப்பு 3 பருப்பை நீ பருப்பை போட்டு எதுல கடையுண்டா சட்டியில கடையுவே சட்டி உன்கிட்ட இருக்கு மத்து என்கிட்ட இருக்கு உன் சட்டிக்கு ஏன் மத்து தாண்டி தேவைப்படும் நான் கடைஞ்சேன்ட்டு வை உன் சட்டி ஓட்டையா போயிடும் அதை பாத்துக்க வாய் அதிகமா பேசாத வாய் பேசுவேன் அட்டை தருத்திரி பேசுனா இங்க ஒரு குடும்பத்துல என்னமோ சொன்னா ஆம்பளை பேசினா அட்டை தருத்திரியம் பொம்பளை பேசினா தருத்திரியம் சரித்திரத்தை உண்டாக்குவதே பெண்மணிகள் நாங்க ஒரு வீட்டுல பொட்டை மாடு காவேரி கொண்டுச்சுன்னு வை அந்த குடும்பம் குட்டி சவரா போயிடும் ஆம்பளை மாடு காவேரி கொண்டுச்சுண்டா 5-6 ஆம்பளை சேர்ந்து மூக்கு நகைற கோத்து ஏற பூட்டி உழுதாண்டு வை அந்த ஆம்பளை மாட்டை உழுத அடைக்கிறேன் பொட்டை மாடு என்ன காவேரி கொள்ளாத குடும்பத்துக்கு ஆகாது சாதிக்க பிறந்தவனே ஆம்பளை சமாளிக்கக்கூடிய தைரியம் தெனாவட்டு பெண்கள் எங்கள்கிட்ட மட்டும் இருக்கு தெனாவட்டு என்கிட்ட வச்சுக்கிறாத கத்தாத முதல்ல கத்தாத அரட்டல் உருட்டுல இருக்க பயப்படுறவ வேற எவ்வளவு ஈனாவன வருவா அவள்கிட்ட வச்சு ஓட்டணும் வெத்து ஓட்டுவ வெறு ஓட்டலாம் நீ என்ன மசுறு வெட்டி மசுறு மசுறு தேவ மசுறு என்ன மசுறாம என்ன மசுறதுக்கு பேசுற நீ பெரிய புடிக்கு பொண்ண மலமா பெரிய புடிக்கு பொண்ண மலமா
ஆம்பளை பொண்டாட்டியா நீ? பொண்டாட்டியா? ஊழாந்தேவி தான் முதல்ல. அரே நீ ஊழாந்தேவிமா முதல்ல என்ன ஏய் விபத்துறை மாறிட்டு வாங்கயா. ஏய் யாரி வாடா டேய் இந்தியன் ஆர்மி என் மகனங்கடா வாடா யாரி வாடா அடிச்சுட்டாரா டேய் எனக்கா வேண்டி பீ வாத்து தீ குளிக்கிறான்டா. எங்கடா போயிட்டானா? யாதா இன்னைக்கு இந்த மேடையில எதுக்கு அடங்கி போறேன் தெரியுமா? பொம்பளை நீ அடிச்சிடலாம், ஆம்பளை நான் அடிக்க கூடாது. காடையில என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த டீ கடை வச்சிருக்காங்கல்ல எங்க அத்தை, ஒரு பொம்பளை போய் அடிக்கிறியப்பா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? பொம்பளை அடிச்சா 10 பசுமாட்டை அடிச்சதுக்கு சமம். நான் பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கிறேன். பேசுறிய சாதனை பண்றேன் சாதனை பண்றேன். இந்த கூட்டத்துல பூரா யார் இருக்க? ஆம்பளை தானே. ஏன் ஓவருக்கு நாடகம் பார்க்க வரல? ஒன்னால 100 நாள் வேலையில பொறணி வேஷத்தாண்டி முடியும். எங்களை மாதிரி நாடகம் பார்க்க வர முடியாது. மூடிக்கிட்டு உட்கார்ற முதல்ல கொத்தனார் நக்கறாக முகரையில முள்ளாட்டு நாடகத்தை பாரு. காப்பு கட்டி இருக்கீங்களா நீங்க சொன்னீர்களே உங்க வர்க்கம் அதிகமா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க. ஏன் வர்க்கம் 100 நாள்ல உட்கார்ந்து புரணி பேசுறாங்க. நாங்க என்ன புரணி பேசுறோம்? என்னவா என்ன பேசுறோம்? ஏன் பேசல? ஏதாவது புரணி பேசுறோமா? இருக்கிற குடும்பத்தை பூரா கெடுக்கிறத நீ தான். யாரு குடும்பத்தை கலைக்கிறத நீ தானே முதல்ல. எந்த சரித்திரத்திலே கிடையாது. அப்புறம் என்ன சொல்ற? அப்புறம் உங்களை தான் சொல்லுவேன். ஒம்பளை வச்சுதான் ஆம்பளை. அடி வைப்புல 2 ஒம்பளை சேர்ந்தா போதுமே, அந்த அடி வைப்பே 3 நாள்ல தூந்து போயிடும். அடி வைப்புல பொம்பளை சேர்ந்தா அடி வைப்பே தூந்து போயிடும். ஒயின் ஷாப்ல 2 ஆம்பளை சேர்ந்தா அந்த ஒயின் ஷாப்பே அடிச்சு நொறுக்குறீல என்ன காரணம்? என்னது? அத குடிக்கிறதுக்கு கிளை விட்டு மூத்திரத்தை வாங்கி 3 கை குடி. நீ குடி. என்ன மாசத்துக்கு? குடிக்கிறவளை குடிக்க சொல்லு. ராமதாஸ் மூத்திரத்தை நீ குடி. என்ன மாசத்துக்கு நான் குடிக்கிறேன்? அப்புறம் என்ன மாசத்துக்கு நான் குடிக்கங்கற? தேவையில்லாத பேச்சு பேசுற. தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க. வாய் பதனம் கை பதனமா இருக்கு. என்னைக்குமே சத்தம் இல்லாதவன் சபைக்கு வர கூடாதுன்னு. சமாளிக்க தெரியாதவன் உலகத்துல இருந்தே புண்ணியம். உன்னை சமாளிக்க கூடிய ஆணவம் என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. நீ என்ன சாதனை பண்ணி இருக்க? ஏன் சாதனை பண்ணல? என்ன சாதனை பண்ணி இருக்க? உலகத்துல சாதனை பண்ண அடிக்கிட்டு வருவேன் ஆம்பளையல. எப்படி சொல்லுங்க? இந்த பல்பை கண்டுபிடிச்சது யாரு? இந்த பல்பை கண்டுபிடிச்சது ஆண்மகன் தான். தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் யாரு? ஆண்மகன். ஆம்பளை. ஒரு பொருளை மேல தூக்கி எறி கீழ் நோக்கி வரும் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யாரு? அவங்க ஆண்மகன். சார் ஐசக் நியூட்டன். அவர் யாரு? ஆண்மகன். ஆம்பளை தானே. இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் விஞ்ஞானியாக வேண்டும், அமெரிக்காவை அதிர வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் யாரு? 32 கிராமத்தை தனக்கென்று இல்லாமல் பிறருக்கு எழுதி கொடுத்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில்ல அத்தனை பேர் சாமி கும்பிடலாம் இப்படி தெய்வமா நின்றுகிட்டு இருக்காரு. பசுமன் கண்டெடுத்த தெய்வீக திருமானார் ஊனா முத்துராமலிங்க தேவரையா. அவர் யாரு? அவர் ஆண்மகன் தான். ஆம்பளை தானே. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா என்று முண்டாசு கட்டிய கவிஞர் பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தாரு. அவர் யாரு? அவர் ஆண்மகன் தான். ஆம்பளை தானே. 1947ல இந்தியா சுதந்திரம் பெற வேண்டியதுக்காக மகாத்மா காந்திகளோட அத்தனை பேரும் போராடினாங்களே, அவங்க யாரு? அவங்க ஆண்மகன் தான். ஆம்பளை தானே. முதல்ல விண்வெளிக்கு சென்ற 2 ஆண் சிங்கங்கள் ஆம்ஸ்ட்ராங் ஆல்டரின், இந்த 2 பேர் யாரு? அவங்க ஆண்மகன் தான். ஆம்பளை தானே. உனக்கு 2 மைக்க போட்டு ஆஞ்சநேயர் மைக் செட்ல உட்கார்ந்து என்னடா தூங்காம ஆபரேட் பண்றானே, அவர் யாரு? அவர் ஆண்மகன் தான். உனக்கு சுதியோட பெட்டி வாசிக்கிறார் அன்பு மாப்பிள்ளை ராமதாஸ், அவர் யாரு? அவர் ஆம்பளை தான். ஆம்பளை தானே. இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் கௌதம் கூல் ட்ரிங்க்ஸ் அதிபர் யாரு? முத்துப்பாண்டியன். அவர் ஆம்பளை தானே. ஆம்பளை தான். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆம்பளை தானே. அத்தனை பேரும் ஆம்பளைங்க. ஆம்பளை தானே. சரி, இது பூரா 6 அறிவு 5 அறிவு படிச்ச மிருகத்துக்கு வர்றேன். இந்த கடலாடியில 1.5 லட்சம் ரூபாய் மாட்டு வண்டி பந்தயம். அதுக்கு முதல் நாள் நம்ம கதை பண்ண முத்துப்பாண்டி என்ன. இந்த மாட்டு வண்டி பந்தயத்துல என்ன மாடு பூட்டுவாங்க? காளை மாடு பூட்டுவாங்க. ஏன் பொட்டை மாடை பூட்டல? ஏன் பூட்டல? சாரதி தாரிக்க முட்டை ஓட்டையிலேயே நீ சாணி போட்டுருவேன். அலங்காநல்லூர்னா என்ன ஃபேமஸ்? ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டுல என்ன மாடு விடுவாங்க? காளை மாடை தான் பூட்டுவாங்க. ஏன் பொட்டை மாடை விடல? ஏன் விடல? வாடி வாசல்ல தாண்டனே நீ ஒண்ணு கடிச்சிருவ. அடிப்பேன்ல. இதானே உண்மை? ஆமா. எருது கட்டு இருக்குல, வடமாடு எருது கட்டு, அதுல என்ன மாடு விடுவாங்க? அங்கே காளை மாடு தான். ஏன் பொட்டை மாடை விடல? ஏன் விடல? வடத்துல போகையிலே நீ குசு போட்டுருவ. ஓடுவல்ல. அது மட்டுமா, இந்த கடலாடியில மழை பெய்யுது, காலையில விவசாய பெருங்குடி மக்கள் உழுக போகணும். இந்த உழுகிறதுக்கு ஏர் மாட்டு என்ன மாட்டு பூட்டுவாங்க? காளை மாடு தான் பூட்டுவாங்க. ஏன் பொட்டை மாடை பூட்டல? பூட்டல. சால் புடிக்கையிலே நீ ராமதாஸ் மாட்டை நோங்கிடுவேன். சால் கோணலா போயிடும். இதான உண்மை. இதான் உண்மை. அப்புறம் சொல்றேன், நான் பொம்பளை சாதனை பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க சண்முகராஜ். உன்னை குடும்பத்துல கடைசி வரைக்கும் வச்சு ஓட்டி ரேஷ அரிசியில இருந்து சாப்பிட மாட்டாங்களாம். இவங்களுக்கு பொன்னி அரிசி, இதயம் பிராண்டு, நவாப்பு, முட்டை. மன்னிச்சிருங்க சண்முகராஜா, உங்க பேச்சு திறமை என்னவென்று தெரியாமல் நான் வாயை கொடுத்து விட்டேன். மன்னிச்சிருங்க. இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். வெண்ண மோரையில முள்ள விட்டு அடிக்க
நீ சொன்னியே சாதிக்க பிறந்தவர்கள் ஆண்மகன்கள். ஆண்மகன்கள் கொட்டை எகிற அளவுக்கு கத்திக்கிட்டு கிடக்குற. ஓ 3 கொட்டையில இப்ப 1/2 கொட்டைத்தான் இருக்கும். 2 கொட்டை தான் இருக்கும் உனக்கு. நீ இப்ப சொன்னியே லைட்டை கண்டுபிடிச்சது ஆண்மகன், புவியீர்ப்பு விஷயம் கண்டுபிடிச்சது ஆண்மகன், விண்வெளிக்கு சென்றது ஆண்மகன், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஆண்மகன், 32 கிராமத்தை எழுதி கொடுத்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா ஆண்மகன். எல்லாமே வாஸ்தவமான பேச்சுட்டேன். அப்புறம் சொன்னீங்க இந்த 5 அறிவு படித்த மிருகங்கள் ஜல்லிக்கட்டு விடுறதுல காளமாட பூட்டுறாங்க, எருது கட்டு விடுறதுல காளமாட பூட்டுறாங்க, எல்லாத்துக்கும் காளமாட பூட்டுறாங்க 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 பூட்டுறாங்கிறிய. ஒரு விஷயத்துக்கு மட்டும் எதுக்குடா பொம்பளை மாட தேடிக்கிட்டு டொங்காசு போடுறதுக்கு? அப்ப மூடிக்கிட்டு சூத்தையும் வாங்கி அமுக்கிக்கிட்டு கிடக்க வேண்டியதானே? அதுக்கு மட்டும் பொம்பளை தேவைப்படுறா. நக்குன ஆம்பளை சம்பாரிச்சு குடுக்கறத ஆம்பளை ஆம்பளைங்கிற அந்த சம்பாத்தியத்தை பல விதமாக படுத்துற தைரிய பெண்கள் எங்கள்கிட்ட. நீ சம்பாரிச்சு குடுக்கறத 500 ரூபாவா, பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்கறது 200 ரூபாவா, இதுல 200 ரூபாய கொடுத்துட்டு பொன்னி அரிசி வாங்கிட்டு வா, என் கிண்ணி அரிசியை வாங்கிட்டு வந்து என் சட்டியில போட்டு அலசி உனக்கு 40 வகை கூட்ட வச்சு உன் முட்டையா வச்சு உன் வாயில தள்ளி உனக்கு பச்சை மாட்டுல கிடந்த ஓவாத்து உட்காரு முண்டை இந்த வர பீவாத்து நீ சொன்னியப்ப. ஆமா பச்சை மாட்டுல கிடந்த பாலை தயிராக்கி, தயிரை மோராக்கி, மோரை வெண்ணையாக்கி உனக்கு நாங்க சாப்பாடை கட்டி கொடுத்து கடலாடி முக்கத்துல வாங்க தாத்தாடு காமப்பமா. நீ பீவாத்து ஓவாத்து நீயும் சேர்ந்துக்கிட்டு ஓட்டைய பார்க்க ஏறிக்கிட்டு வருவீங்களா? நாங்க ஆம்பளை சமாளிக்கிறோம் சரி. நான் உன்னை கேட்கிறேன், பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தேவர் கிராம பொதுமக்கள் நல்லா இருக்கணும்னு 32 கிராமத்தையும் இலவசமா ஏழைகளுக்கு எழுதி வச்சார். நீ ஒரு 45 லட்சத்துக்கு வீடு கட்டி வச்சிருக்கிற, ராமதாஸ் ஒரு 50 லட்சத்துக்கு வீடு கட்டி வச்சிருக்கிறார். எங்க நீங்க 2 பேரும் நல்ல மனுஷங்க தானே, அந்த பரம்பரையில பிறந்தவங்க தானே, எங்க எனக்கு ஒரு ரூமை எழுதி கொடுங்கடா பாப்பா. பத்திரம் அவ பேர்ல இருக்குடி, பாத்ரூம் இருக்கு வச்சு 2 பேர் பத்திரமே பொண்டாட்டி பேர்ல இருக்குடி. மசிர்ந்தா எழுதி கொடுக்க முடியும்? எடுப்பு சாப்பாடு இல்ல, அண்டமா அந்த பொன்னி அரிசி கிண்ணி அரிசிண்டால. உனக்கு பத்திரத்தை எங்க அக்கா முருகவழி அக்கா பேர்ல இருக்கு. நீ இந்த ஓட்டைய பாக்குறதுக்கு பத்திரத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உன் காவை கிழிச்சு போடு நினைச்சுக்க. முதல்ல பேச்ச தெரியாத பொம்பளை வருவா வாரு சமோராசா. நான் காப்ப கட்டிட்டு இப்படிலாம் கவட்ட புலக்குறைய அத நினைச்சா தண்டி இதா இருக்கு. நீங்க நல்ல மனுஷன். மானங்கட்ட முண்டைக்கு வான வேடிக்கை விட்டான சர்ரு புர்ருண்டு எங்கயோ போன மாரியாத்தா என்ன தூக்கி போட்டு வரதா ஏறாத்தா ஏறாத்தா. நான் அரிசி வாங்கிட்டு வா, கிண்ணி அரிசி வாங்கிட்டு பொன்னி அரிசி வாங்கிட்டு வா, கிண்ணி அரிசி வாங்கிட்டு வா, முட்டையை அலசி உன் வாயில தள்ள. அப்ப உன் பொச்சுல தள்ளுவாங்க, வாயில தாண்டி தள்ளுவாங்க. நான் கவிச்சுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு நீ சந்தன கருங்கோல ஊர்னி நரைஞ்சு போயிரும் பாத்துக்க. யாருக்கு? நான் மோசமானவன். நான் உன்னை மாசமாக்கிருக்கேன். பாட்டியா முதல்ல என்ன நிப்பாட்டியாமா? அதிக பிரச்சனை பேசாத. என்ன பண்ணிடுவ? நீ என்ன பண்ணுவ? இல்ல நீ என்ன பண்ணுவ? எல்லாம் பண்ணுவேன். நான் பண்ணுவேன். பண்ணிடுவியா? இந்த இடத்துல என்ன பண்ற? நீங்க என்ன பண்றீங்க? நான் பிசினஸ் பண்ணி நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். வியாபாரமா? என்ன வியாபாரம்? தர்பூசணி. இவன் மாதிரி ஒரு பிராட்கார முண்டை எவனும் கிடையாது. கொமட்டிக்காய வச்சுக்கிட்டு தர்பூசணி. சண்முகராசா நம்ம 2 பேரும் அப்படியே பழகுறோம். பூதியா இருந்தாலும் எத்தா சொல்றது இல்லையா? சரி புருஷன் முண்டாட்டின்டே வச்சுக்க. தர்பூசணி ஒரு கீத்து வேணுமா உனக்கு? நான் பீராத்துக்கிட்ட 2 கீத்து இலவசமா தரவா? ஏற்கனவே பீ நாத்த அடிக்குதா, அது வேறயா? நீங்க தர்பூசணி, நானே அவர்தான். நான் வாழைப்பழம். ஆமா. எத்தனை வகுப்பு? 4 ஐட்டம். எங்க காணும் பழத்தை? பழம் குட்டியானையில எடுத்து. நீ உன் பழத்தை காமிச்சியனா? நான் என் பழத்தை காமிப்பேன். உன் பழத்தை காமிக்காத, பீவாத்து செத்துரும். அதனால நம்மகிட்ட 4 ஐட்டம். ரஸ்தாலி ராமதாஸ் வாங்கிட்டேன், அவர் செவ்வாழைய சேராஜ் வாங்கிட்டாரு, ஒரு நாட்டு பழத்தை மதன் வாங்கிட்டாரு, அவர் வந்து கற்பூரவல்லியை வாங்கிட்டாரு. நீங்க யார வாங்கிருக்கீங்க? நம்மகிட்ட தமிழ்நாட்டுல அந்த ஐட்டம் நிறைய கிடைக்காது, கேரளாவுல தான் நிறைய கிடைக்கும். நம்ம பழம் நேந்திரம். அப்பா தண்டி இருக்குமே பேருதான் அந்த சொல்லி கொடுக்காங்க பாருங்க கொட்டுக்காரங்க. பேருதான் நேந்திரம், வெறும் தோல் தான் இருக்கு.
எங்க? இருக்கட்டியா தோல்ல தாயா சத்தே இருக்கு. சாப்பிட்டு பாத்திருக்கியா? ஆமா. அப்படி இருக்குமா? அது எப்படி பழத்தை பாத்து தோல்லாம் எங்க அக்கா சர்வீஸ் என்ன சொல்லுங்க. சொல்லவே இல்லை. எத்தனை பழம்? பூதி பூதி. சரி விடு. ரெண்டு பேரும் வியாபாரத்தி இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரத்தை பார்த்தாங்க. தம்பி நல்லா இருப்ப ராமேஸ்வரத்துல அதான் தங்கபாண்டி எங்கிட்ட உட்காந்துருக்குற கண்ணு தெரியல பார்வை மங்கிருச்சா கட் பண்றான் நல்லா இருப்ப. அடி அரிசி விலையாடி போச்சு. அடி அரிசி விலையாடி போச்சு. நாட்டுல ஐயாம் சாரி பெருகி போச்சு. ஐயாம் சாரி பெருகி போச்சு. பொண்ண போல பெண் பிள்ளையே, பொண்ண போல பெண் பிள்ளையே பெத்த தாய் போல நினைச்சிடுவேன். பெத்த தாய் போல நினைச்சிடுவேன். அடி வந்த அலுவாடி மதுரை அடி வந்த அலுவாடி மதுரை சுண்ணாமுதாண்டி அடி வந்த அலுவாடி மதுரை சுண்ணாமுதாண்டி அடி அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரு வாரமா வீட்டுல ஊருக்கு போயிருச்சு. ஆமா நீங்களாலும் சூத்து வச்சு கிழிச்சிருவீங்க. கிளிகளுக்கான் சின்ன கிளி மைக்கு எங்க இருக்கு? கங்காத்தையில கடிச்சே விடுவேன். என்ன இப்ப அவன் பண்ணப்ப? மோசமான வேணா. என்னையா பண்ணப்ப? என்ன ஒண்ணு? என்னமோ பண்ணி என்ன? தர்பூசணி வாங்க கேட்டா கொடுத்துருந்திருப்பேன்ல. கேட்டா நேத்து இப்படித்தான் கேட்டா 2 துண்டை எடுத்து கொடுக்க. ஏய் அது நான் இல்ல. வேறாளா இருந்திருக்கும். வேறாளா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒப்பிலால கடிச்சது ஞாபகம் இருக்கா? பாத்தாத்தாலு ரொம்ப முறுக்கு. பாத்தாக்காலு ரொம்ப முறுக்கு. பத்துக்கதை உள்ளத்திலே இருக்கு. குத்துற ஒரு குத்து. ஸ்நேகிதானை ஸ்நேகிதானை என்ன ரூம்ல ஆச்சது மாதிரியா? மகாபிரபு இது எப்ப நான் இல்ல செய்யுமா சம்பளம் வாங்குறீல அது மாதிரி செய்யு. அந்த பீவாத்து மேல போடு. பார்த்தா நீலா எனக்கு பொண்டாட்டியா வாச்சிருந்தா தீபாவளிக்கு மாவே ஆட்டியிருக்க மாட்டேன். உள்ள ஓட்டா கடைஞ்சி எடுத்து கொடுத்துருக்கும். மச்சானே வச்சுக்கடி முந்தானே முடிச்சிலதா மச்சானே
பச்சைக்கறி தானே முடிச்சிடலாம். அண்ணே எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், நல்ல நடிகர்களை போட்டிருக்கீங்க. ஆமாம், நாரதர் புதுக்கோட்டையிலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுப்போம். நந்தவனத்தில் 1 மணி ஆக போகுது. ஆமாம், 1:15 ஆச்சு. என்ன நந்தவனத்தில் வள்ளியோட சேர்ந்து ஆடிக்கிறோம். அதனால் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், என்னடா பாய் அந்த சிமெண்ட் மூத்தையை தூக்கி போட்டு வா. நல்லா ஆடுறீங்கம்மா, ஆடுவேன்மா, நல்லா பேசுறீங்க. நல்லா பேசுவேன். வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னா உள்ள ட்ரவுசர் போட்டிருக்கியா? என்னது கேக்குறான் உங்களுக்கு? அவன் பிய தின்னு சொன்னா திம்பியா? ஜி என்ன இப்படி பேசுறீங்க? உன்னுடைய பேர் என்ன? என் பேரு சரஸ். சரஸ். வாட் இஸ் உங்க நேம்? என் பேரு ஒரஸ். ஒரசுடா. சரஸ்டி. ஒரசுடா. இந்த பீல போய் ஒரஸ். ஜி நான்சென்ஸ். பேரை மாத்திட்டேன். என்ன பேர்? என் பேர் கெண்ட குஞ்சி. என் பேர் கழுத்தி குஞ்சி. உன் பேர் இல்லையா மாப்பிள்ள? என் பேரு குறவை. மூதேவிக்கு குஞ்சே இல்ல, குறவை குஞ்சா. உங்க பேரு? நம்ம வந்து கழுத்து குஞ்சு. ஆமா, மீசே இல்ல கழுத்தியான். மொரட்டு மீசா. உங்க பேரு மாப்பிள்ள? ஐர ஆத்தி ஐர குஞ்சா. உங்க பேரு? உழுவ. உழுவ குஞ்சா. ஆமா, அண்டா உட்காந்துருக்குவாரு கட்லா கண்ட. அது குடல் கண்டா. குடல் கண்ட. சொல்லுங்க. இது பேர் தெரியுமா? என்ன குஞ்சு? அரட்டாவல. ஆத்தி ஆளை பார்த்தாலே தெரியுது. சொறி கழுத்தி. சொல்லு கெட்டி. பேரை மாத்திட்டேன். என்ன பேர்? என் பேரு குத்துராசா. என் பேர் குத்துராணி. காட்டுராணி. காட்டுராணி. ஆமா. உங்க பேரு? என் மாப்பிள்ள என் பேரு குத்துராசா. உங்க பேரு காட்டுராணி. என் பேரு மாட்டு ராஜா. உங்க பேரு? நம்ம சொரு ராசா. ஆத்தி தள்ளு ராசா. உரு ராசா. உரு ராசா. பேரை சுருக்கிடுவோம். எப்படி? என் பேரு காட்டு. குத்து. குத்து. உன் பேரு? என் பேரு காற்றா. என் பேரு மாட்டு. என் பேர் சொரு. என் பேரு தள்ளு. உருவு. உருவு. இப்ப 6 பேரும் கடலாடி தெருவுக்குள்ள போவோம். எப்படி? காட்டு. குத்து. மாட்டு. சொரு. தள்ளு. காட்டு. குத்தா. மாட்டு. சொரு. தள்ளுடா. எல்லாத்துக்கும் மாமா அவன் தான் உருவுறவன். உண்மையான வேற என்னமா? நல்ல ஹெட்லைன். உண்மையான பேரு ஐயம்மா. ஓவர் எழுத சொல்லுங்க. இங்கிலீஷ் தெரியல. பேர் மை நேம் இஸ் ஐட்டம். என் பேரு ராதா செல்வி. ஐப்ரோவா? ராதா செல்வி. ராதா செல்வி. உங்க பேரு? என் பேரு சண்முகராஜா. என் பேர் சயராசி. எவன்டா கேட்ட எடுபட்ட வேலை பேர்ல பப்புன்னு போடும்போது சொல்லிக்க. ஆமா. உங்களை நான் காதல் பண்றேன். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி வரைக்கும் உன்னை வச்சு காப்பாத்து அத்தா. ராதா, இதை மட்டும் நான் நம்பவே மாட்டேன் அத்தா. எத்தனை வருட காலமாக நம்ம 2 பேரும் ஒன்றாக தொழில் செய்கிறோம். சுமார் ஒரு 35 வருஷமா. கடைசி வரை வைப்பேன் 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 என்று சொல்லிவிட்டு பாத்துக்கிட்டே போயிட்டேன். வைக்கவே மாட்டேங்கிறிய. வேற எங்கிட்ட கொண்டு தள்ளிக்கிட்டு கிடக்கு. இருந்தா தானே வைக்க போறேன். 35 வருஷமா காமிக்கிறேன் காமிக்கிறேன்னு சொல்லி காமிக்கவே இல்லையே. மசிருந்தா வைப்பேன். ஒன்னு விட்ட காமிச்சு விட்டு நான் போய் ஊமை குத்து வாங்குவா. உன்னைட்ட கொடுத்துட்டு நான் என் முருகவலிட்ட ஊமை குத்து வாங்குறதா? தாயோலி மக அடுப்பாங்கண்ணையில வச்சு கொன்றுவா. ஜம்மலை கொண்டு போனா 3 வகை தொட்டு கையில ஒரு வீட்டுக்கே வரும் உனக்கு. உனக்கு உன் வீட்டுல அப்படி, என் வீட்டுனாலும் ஒரு வீட்டு. ராமதாஸ் வீட்டுல துவையதான். சொல்லுங்க மாமா. அதனால என்னுடைய காதல் மாலா கோபா என்னோட ஆடியது பாடியதெல்லாம் வெறும் நாடகம் மட்டும் தானே அத்தா? அப்ப என்ன கண்டாலி மாலை கரகாட்டம் அது? நாடம் தாண்டி. அந்த ஜாஜகான் மும்தாஜ் காமெடி ஒரு தாஜ்மஹாலை கட்டினார். இந்த சண்முகராஜா, இந்த ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கிற ராதா செல்விக்கு என்ன மலட்டார்ல ஒரு கக்கூசு கட்டுறேன். இந்த மாதிரி சங்கு உதிரேன் பாரு. நமது முதலிரவு எங்கே அத்தா நடக்கும்? அந்த வானிலை விழா இல்ல இந்த தேனில விழா? கடகாடி சுடுகாட்டுல.
ஆவியா வந்து செய்வாங்க. கல்யாணம் பண்ணி கைய கைய விட மாட்டீங்களா? எல்லாம் லூசு பையில செய்வாங்க. நான் சுண்டு வரலத்தே விடுவேன். அதனால தான் பத்திரமா பூட்டு போட்டு வச்சிருக்கிறேன். முட்டை இருக்கான்னு பாத்துக்கிட்டேன். ஆனா ஒருத்தர் இருக்கா, யாரு? அந்த கட்லா கண்டை விட மோசமான கண்டை. யாரு? சாத்தங்குடி வாசு மயன். எங்க முத்தம் தண்டி பேண்டா ஓடி தாண்ட முடியாது. அள்ளிடுவேன். எங்கிட்டு போய் பேந்துக்கிட்டு இருக்காங்க. 7-8 மீனை திண்டு விட்டான். சொல்லுங்க மாமா. அதனால என்னுடைய காதல் அந்த சிவரஞ்சனி ராகத்துல எக்கோவையும் என் தம்பி காடமங்கல முருகன் விரும்பப்பட்டு கேட்பேன். இது ஒரு ஜீவன்தா, இதுவும் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. இந்த இரு கண்ணிலும் ராதாவும் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களோ கடலாடி பாசங்களும் பந்தங்களோ பெருத்தாலும் பெரியாதது. காலங்களோ அழைத்தாலும் கலையாதது. கருவாச்சி கருவாச்சி மோசாடமான பார்வையாலே காதல் வந்து உருவாச்சு. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு? இப்ப காதல் வந்து பொது உடமையாச்சு. ஊரடங்கும் சாமத்திலே விழிச்சிருந்தேன் ஊர் கோடி திண்ணையில. நினைப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்ச சலசலக்கும் என்ன உன் சிரிப்பு புரண்டு படுத்தாலும் பாவி மக உன் நினப்பு. தங்கத்தில் முகம் எடுத்து தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வடிவில் வந்த மலரோ நீ மாலை நேர பொன்மஞ்சள் நிலவோ வினை தீர்க்கும் விநாயகனே ஏல கரிமுகனே கணபதியே அருள்வாய் ஐயா கணபதியே அருள்வாய். சித்திர பூவிலி போலமா சித்திர பூவிலி போலமா மஞ்சள் ஒன்று போடவா ஓர்வையாகி மூடவா விரைவில் அருந்தீரிடும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா. என்னுடைய காதலுக்கு நன்றி. மண்டையை கூட விடுறேன், கையை விட. சொல்லுங்க சொல்லுங்க சொல்றேன் அத்தா. இன்னும் மாறிய பார்க்கணும் அப்படின்னு சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க எப்படி எப்படி ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க முக்கு